Hello students, welcome to AE Max. கணக்கு 9ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.4 பார்க்கலாம். சரிங்களா? பயிற்சி 3.4 வந்து பேஜ் நம்பர் 109ல இருக்கு. நாலாவது கணக்கு பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து 1, 2, 3 கணக்குகள் வந்து நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, நாலாவது விரிவுபடுத்துக 3a மைனஸ் 4b கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து பவரில் என்ன வந்திருக்கு, கியூப்னு வந்திருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி எடுக்கணும், கியூப்பில் வர மாதிரி ஃபார்முலா எடுக்கணும். அந்த ஃபார்முலா வந்து நமக்கு பேஜ் நம்பர் 108ல் இங்கே மேலே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x plus y cube equal to x cube plus 3x square y plus 3xy square plus y cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை எடுத்து தான் நம்ம வந்து அந்த கணக்கு போடணும். போட்டுடலாங்களா? பாருங்கள், நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். சரிங்களா? நம்ம வந்து இப்போ அந்த ஃபார்முலாவை எடுக்கணும். எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப், இங்கே மைனஸ் போடணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் இங்கே மைனஸ் போடணும். சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு எக்ஸ் என்ன இருக்குது, 3a இருக்குது, ஒய் வந்து நமக்கு 4b இருக்குது. அப்போ அதை எழுதிக்கணும். எக்ஸ் வந்து 3a, ஒய் வந்து 4b. சரிங்களா? ஸோ இதை நம்ம தனியாக எடுத்துக்கணும். அடுத்தது, இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா? இப்போ எக்ஸ் கியூபுக்கு நமக்கு என்ன இருக்குது, 3a இருக்குது. அப்போ 3a கியூப் மைனஸ் அடுத்தது 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு 3a இருக்குது, 3a ஸ்கொயர். ஒய்க்கு வந்து 4b இருக்குது ப்ளஸ் அடுத்தது 3 எக்ஸுக்கு 3a இருக்குது, ஒய் ஸ்கொயருக்கு 4b ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அடுத்தது ஒய் கியூபுக்கு 4b கியூப். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் பெருக்கி நம்ம ஆன்சர் கொண்டு வரணும். இப்போ இந்த 3 வந்து நம்ம என்ன பண்ணணும், 3 தடவை பெருக்கணும். அப்போ 3 3 9, 9 3 நமக்கு என்ன 27. அப்போ 27a கியூப் மைனஸ் அடுத்தது இதை எடுக்கணும். 3 3a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? ஸோ இதை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் பண்ணணும். சரிங்களா? அப்போ மற்றது அப்படியே எடுத்துக்கலாம். 3 இப்போ இந்த ப்ராக்கெட்டில் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 3a நம்ம வந்து 2 தடவை பெருக்கணும். அப்போ 3 3 என்ன நமக்கு 9a ஸ்கொயர். ஓகேவா? அடுத்தது 4b ப்ளஸ் இப்போ இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணிடலாம். அப்போ 3 3a 4bயை வந்து நம்ம என்ன பண்ணணுமா, 2 தடவை வந்து பெருக்கணும். அப்போ 4 நாள் நமக்கு என்ன 16. அப்போ 16b ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது ப்ராக்கெட்டில் கியூபுன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 4bயை நம்ம 3 தடவை வந்து பெருக்கணும். அப்போ 4 நாள் 16, 16 நாள் நமக்கு என்ன 64. அப்போ 64b கியூப். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது 27a கியூப் மைனஸ் இப்போது இதெல்லாம் சரி பண்ணணும். சரிங்களா? இப்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து நம்பருங்களை பெருக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து மாறிகளை பார்க்கணும். மாறிகள்னால் என்னென்னு தெரியும் இல்லையா? இங்கிலீஷ் இருக்கிற இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும் இல்லையா, ABCD XYZ, அதெல்லாம் வந்து கணக்கில் நம்ம மாறிகள்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர்ஸ் பெருக்கிக்கலாமா? 9 3 27, 27 நாள் நமக்கு எவ்வளோ 108. அப்போ 108. அடுத்தது a ஸ்கொயர் b. ஸோ a ஸ்கொயர் bயை போட்டுக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது இதை எடுக்கணும். ப்ளஸ் அடுத்தது பாருங்கள், நம்பர்ஸை ஃபஸ்ட்டு பெருக்கிக்கலாம். 3 3 9, 9 இன்ட்டு 16 நமக்கு எவ்வளோ போட்டு பார்த்துடலாமா? 9 இன்ட்டு 16 9 6 54, 5 1 9 9 10 11 12 13 14. அப்போ 144. 16 இன்ட்டு 9 நமக்கு எவ்வளோ 144. சரிங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன போடுவோம், 144 போடுவோம். அடுத்தது மாறிகள் பார்க்கணும் இல்லையா? a இருக்குது, b ஸ்கொயர் இருக்குது. அப்போ ab ஸ்கொயர் மைனஸ் அடுத்தது என்ன இருக்குது 64b கியூப். அப்போ அதை அப்படியே போட்டணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இதுதான் வந்து இந்த கணக்குக்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு நம்பருங்களை பெருக்கிடணும், அதுக்கப்புறமா வந்து மாறிகளை வந்து பெருக்கி ஒன்றா போட்டணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? x ப்ளஸ் 1/y கியூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கியூப்பில் தான் நம்ம வந்து ஃபார்முலா எழுதணும். நம்ம போன சம் போட்டோம் இல்லையா, அதே ஃபார்முலா தான். இங்கே என்ன வரும், நமக்கு ப்ளஸ் வரும். ஓகேவா? x ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x ஸ்கொயர் y ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் y கியூப். ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கனால நம்ம ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? இப்போ இங்கே எக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, ஒய்க்கு என்ன இருக்குது 1/y இருக்குது. ஸோ 1/y எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். எக்ஸ் கியூபுக்கு நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் கியூப். ஓகேவா? ப்ளஸ் அடுத்தது 3 இருக்குது, எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் போட்டாச்சு ஸ்கொயர். ஒய்க்கு வந்து 1/y இருக்குது, அதை போட்டாச்சு. அடுத்தது 3 எக்ஸுக்கு
எக்ஸ் இருக்குது, ஒய் ஸ்கொயருக்கு 1/y ஸ்கொயர் ப்ளஸ் அடுத்தது y க்யூபுக்கு 1/y இருக்குது, 1/y க்யூப் போட்டணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ எக்ஸை வந்து நம்ம 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் எக்ஸ் க்யூப் தான். அதனால் எக்ஸ் க்யூப் அப்படியே போட்டுடணும். ப்ளஸ் அடுத்தது இப்போது இந்த 3x ஸ்கொயரையும் 1/yயும் நம்ம பெருக்கணும். அப்போ 3x ஸ்கொயரோட 1 பெருக்கணும், நமக்கு என்ன தான் 3x ஸ்கொயர் தான். வகுத்தல் இங்கே என்ன இருக்குது y, அதை அப்படியே போட்டுடணும். சரிங்களா? இப்போ இது புரிஞ்சுதா? அடுத்தது இதை எடுக்கணும். 3x 1/y ஸ்கொயர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கொயரில் இருக்கிறத நம்ம போட்டுடலாம். அப்போ 3x இங்கே 1 வந்து நம்ம 2 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் 1 தான். அடுத்தது வகுத்தல் y வந்து நம்ம 2 தடவை பெருக்கணும். அப்போது y ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ இது முடிஞ்சுது. அடுத்தது இப்போ இதை இங்கே வந்து 1/y க்யூப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 வந்து நம்ம 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு 1 தான். y வந்து 3 தடவை பெருக்கணும். அப்போது y க்யூப். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது எக்ஸ் க்யூப் அப்படியே வந்துடணும். 3x ஸ்கொயர் வகுத்தல் y ப்ளஸ் இப்போ இந்த 3xோட இந்த 1 வந்து பெருக்கணும். அப்போ 3x வகுத்தல் y ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே 1/y க்யூப். அவ்வளோதான் இந்த கணக்குக்கான விடை. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அப்புறமா நம்பர்ஸ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்த கணக்கு பார்க்கலாமா? 5வது கணக்கு பாருங்கள். இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயற்கணித முற்றொருமைகள்னால் என்ன? ஃபார்முலாஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு பாருங்கள். 98 க்யூப் அப்படின்னு இருக்குது. நமக்கு பவரில் என்ன இருக்குது? க்யூபுன்னு வந்திருக்கு. அப்போ நம்ம ஃபார்முலா வந்து க்யூப்பில் வர மாதிரி தான் எடுக்கணும். ஸோ நம்ம இந்த கணக்கு பண்ணிடலாமா? பாருங்கள். 5வதுல ஃபஸ்ட்டு கணக்கு 98 க்யூப். சரிங்களா? இப்போ இந்த 98 ஏன்னா நம்ம எக்ஸு ஒய்ன்னு எடுத்துகிட்டு வரணும் இல்லையா? அப்போ இந்த 98 எப்படி நம்ம கொண்டு வரலாம்? 100 - 2. 100லேருந்து 2 போச்சுன்னா நமக்கு என்ன 98 தானே. அப்போ அதனால் அப்படி எடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ க்யூப். இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா எழுதணும். எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் தான் நமக்கு என்ன ஃபார்முலா. அப்போ எக்ஸ் க்யூப் மைனஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப். ஓகேயா? ஸோ இப்போ இதில் நமக்கு எக்ஸ் என்ன 100, y என்ன நமக்கு -2. ஸோ இதை நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யும் நம்ம இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணணும்? பிரதியிட்டுட்டு ஆன்சர் கொண்டு வரணும். பண்ணிடலாமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு என்ன இருக்குது? 100 இருக்குது. 100 க்யூப் மைனஸ் 3. எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது? 100 இருக்குது ஸ்கொயர். ஒய்க்கு என்ன இருக்குது? -2. அடுத்தது 3. எக்ஸுக்கு என்ன இருக்குது? 100. ஒய் ஸ்கொயருக்கு -2 ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூபுக்கு -2 க்யூப். சரியா? க்யூப் இருக்கு இல்லையா? அதனால் இங்கே க்யூப். அடுத்தது இப்போ இந்த 100 நம்ம என்ன பண்ணணுமா? 3 தடவை பெருக்கணுமா? அப்போ 3 தடவை நம்ம என்ன பண்ணலாம்? 100 வந்து பெருக்கணும். ஸோ 3 தடவை பெருக்கிடலாமா? அப்போ 100 × 100 × 100. ஸோ இங்கே 3 1 வந்திருக்கு. அந்த 1 எடுத்துக்கலாமா? இந்த 6 0 என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அப்படியே கீழே இறக்கிக்கலாம். ஓகேவா? இது ஈஸி தானே உங்களுக்கு பெருக்கிறதுக்கு. சரி, ஓகே. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிது? அப்போது 1 6 0 போட்டுக்கலாமா? அடுத்தது மைனஸ் இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? ஸோ 3 போட்டுக்கிட்டாச்சு. இந்த 100 நம்ம வந்து எத்தனை தடவை பெருக்கும்? 2 தடவை பெருக்கும் இல்லையா? அப்போ நமக்கு எத்தனை 0 வரும்? பாருங்கள். 100 × 100. அப்போ இந்த 1 இந்த 2 0, இந்த 2 0, அப்போ 4 0. அப்போ நமக்கு என்ன? 10,000. ஸோ இதை போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? -2 இருக்குது. -2 வந்து என்ன பண்ணியாச்சு? போட்டாச்சு. அடுத்தது ப்ளஸ். இப்போ இதை பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள். 3 × 100 எவ்வளோ நமக்கு? 300. அடுத்தது என்ன இருக்குது? -2 வந்து நம்ம எத்தனை தடவை போடணுமா? 2 தடவை போடணுமா? அப்போ 2 2 என்ன நமக்கு? 4. அப்போ 4 போட்டுக்கலாமா? மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அடுத்தது என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. இங்கே 2 வந்து நம்ம எத்தனை தடவை போடுவோமா? 3 தடவை போடணும். அப்போ 2 3 தடவை போட்டோம்னா 2 2 4, 4 2 8. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 8ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது எல்லாத்தையுமே அப்படியே இறக்கிக்கணும். மைனஸ். இப்போ இதை என்ன பண்ணணும்? இதை வந்து பெருக்கணும். சரிங்களா? இப்போது 3 வந்து இந்த 10,000தோட பெருக்குனா நமக்கு என்ன? 30,000 தானே. இப்போ அதை அப்படியே போட்டாச்சு. அடுத்தது என்ன இருக்குது? -2 இருக்குது. ப்ளஸ் இதை பெருக்கிக்கணும். 3 நாள் என்ன நமக்கு? 12. அப்போ 1200 -8. ஓகேயா? அடுத்தது என்ன பண்ணணும்? இதை அப்படியே என்ன பண்ணணும்? எல்லாத்தையுமே இறக்கிக்கிட்டு மைனஸ். இப்போ இதை பெருக்கணும். 2 என்ன நமக்கு? 6. இந்த 4 0 நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அப்படியே இறக்கிக்கலாம். அடுத்தது 1200 -8. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? இதிலிருந்து இதை வந்து நம்ம கழிக்கணும். கழிச்சிடலாமா?
பாருங்கள் இதில் இந்த நம்பர்லேருந்து நம்ம வந்து எதை கழிக்கணுமா 60,000 கழிக்கணும். அப்போது 60,000 கழித்தோம் அப்படின்னா 0 0 0 0. ஸோ 100லேருந்து நமக்கு 6 போச்சுன்னா நமக்கு என்ன 94. அப்போது நம்மளுடைய ஆன்சர் என்ன வருது 9440. ஓகேவா. அடுத்தது என்ன இருக்குது ப்ளஸ். இப்போ இந்த 1200லேருந்து -8 என்ன பண்ணணுமா கழிக்கணுமா கழிச்சிடலாமா. அப்போ 1200லேருந்து 8 கழிச்சோம் அப்படின்னா 0லேருந்து 8 போகாது, பக்கத்தில் 0 இருக்குது. அப்போ பக்கத்தில் என்ன பண்ணுவோம் கடவோம். இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும். 10லேருந்து 8 போச்சுன்னா 2 9 1 1 1192. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும் இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் கூட்டி கடைசியாக ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ இப்போது 1192. இப்போ 0 2 2 9 1 1 4 9. அவ்வளோதான் ஆன்சர் வந்துருச்சா. இப்போது இதுதான் வந்து நமக்கு இந்த கணக்குக்கான என்னது விடை. அவ்வளோதான். புரியுதுங்களா. ஸோ எப்போவுமே ப்ராக்கெட்டில் இருக்கிறத முதல்ல பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாத ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும். சரிங்களா. ஓகே. அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாமா. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 1001 கியூப் அப்படின்னு இருக்குது. இப்போ இங்கே 1001ன்னு இருக்குது. நம்ம XY எடுக்கணும். கியூப் இருக்குது. ஸோ எப்படி எடுக்கலாம். அப்போது 1000 ப்ளஸ் 1ன்னு எடுக்கலாமா. 1000தோட 1 கூட்டினா நமக்கு 1001 கியூப். இது எக்ஸ், இது வந்து ஒய் நமக்கு. சரிங்களா. இப்போ எக்ஸ் வந்து 1000, ஒய் வந்து நமக்கு என்ன 1. அவ்வளோதான். சரிங்களா. இப்போ ஃபார்முலா எழுதிடலாம். இங்கே ப்ளஸில் வந்துருக்கிறதுனால நம்ம ப்ளஸ் குறி போட்டு இந்த ஃபார்முலாவை எழுதலாம். அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3x² ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் கியூப். சரிங்களா. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த எக்ஸை வையும் பிரதியிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா. அப்போ எக்ஸ் கியூபுக்கு நமக்கு என்ன இருக்குது 1000 கியூப் போட்டாச்சு. அடுத்தது 3 எக்ஸ் ஸ்கொயருக்கு என்ன இருக்குது 1000 ஸ்கொயர். ஒய்க்கு வந்து 1. அடுத்தது 3 எக்ஸுக்கு என்ன இருக்குது 1000 இருக்குது. ஒய்க்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்க்கு என்ன இருக்குது 1 கியூப். அவ்வளோதான். எக்ஸில் 1000 போட்டாச்சு, ஒயில் வந்து 1 போட்டாச்சு. இப்போ இதை நம்ம பெருக்கி கொண்டு வந்துடலாமா. பாருங்கள் இந்த 1000 வந்து நம்ம என்ன பண்ணணுமா 3 தடவை வந்து பெருக்கி கொண்டு வரணுமா. அப்போ இந்த 3 0வை 3 தடவை போடணும். அப்போ 1 போட்டுட்டு 3 0 அடுத்த 3 0 அடுத்த 3 0. புரியுதுங்களா உங்களுக்கு. 3 0 வந்து நான் 3 தடவை போட்டிருக்கேன். அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக. அடுத்தது 3. இப்போ இந்த 1000 2 தடவை பெருக்கணுமா. அப்போ என்ன பண்ணலாம் இந்த 3 வந்து 3 0வை நம்ம 2 தடவை போடலாமா. அப்போ 3 0 3 0. ஈஸியாக புரிஞ்சிருச்சா. அடுத்தது இந்த 1 ப்ளஸ் அடுத்தது 3 1000. இந்த 1 2 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன தான் 1 தான். அடுத்தது என்ன இருக்குது 1 3 தடவை பெருக்கினாலும் நமக்கு என்ன 1 தான். ஓகேவா. அடுத்தது இப்போ இதை பார்க்கணும். ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படியே எழுதிடலாமா. இந்த 3 0வை 3 தடவை போட்டோம்ல அதை அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் அடுத்தது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3ஐயும் இந்த நம்பரையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பெருக்கிடலாமா. அப்போ பெருக்கிட்டால் இந்த 3 இங்கே போட்டால் இந்த 6 0 நமக்கு என்ன ஆகிடும் கீழே இறங்கிடும். சரியா. அடுத்தது இந்த 1 நம்ம பெருக்கினாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ளஸ் இப்போ இந்த 3ஓட இந்த 1000 பெருக்கினா நமக்கு என்ன 3000. அடுத்தது இந்த 1ஓட இந்த 1000 பெருக்கினாலும் நமக்கு 3000 தான். அடுத்தது என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ 1 போட்டாச்சு. இப்போ இதையும் கூட்டி நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் கொண்டு வரணும். சரிங்களா. அப்போ கூட்டிடலாமா இந்த 4த்தையுமே. பாருங்கள் 1 பாருங்கள் நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. அப்போ 1 இங்கே 0 இங்கே 0 இங்கே வந்து 3 இங்கே 0 இதுவும் 0 அடுத்தது இது 3 அடுத்தது 2 0 இங்கே 1. ஸோ இதுதான் நமக்கு என்னது ஆன்சர். ஸோ இதை நம்ம போட்டுக்கலாமா. அப்போது 1 2 0 3 2 0 3 2 0 1. அவ்வளோதான். புரியுதுங்களா. இதுதான் வந்து இந்த கணக்குக்கான விடை. ஸோ இந்த க்யூப்பில் இந்த ஸ்கொயரில் இருக்கிறத முதல்ல பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து ஆன்சர் கொண்டு வர முடியும். சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா. 6வது கணக்கு பாருங்கள். 6வது கணக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 9 மற்றும் XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZX ஈக்குவல் டு 26 எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயரின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க, இதுக்கும் மதிப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா.
பாருங்கள் இங்கே நான் கணக்கு எழுதியிருக்கேன் ஓகேங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் வந்து எவ்வளோ 9, எக்ஸ் ஒய் ஒய் இசட் எக்ஸ் வந்து 26, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் நம்மள என்ன சொல்லியிருக்காங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இது ஃபார்முலா எழுதிடலாமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் 2xy 2yz ப்ளஸ் 2zx இதுதானே நமக்கு ஃபார்முலா, நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ இதுக்கு இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் வந்து இது ரெண்டுத்தையுமே பிரதிட்டு நம்ம ஆன்சர் கொண்டு வரணும் சரிங்களா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ இது தானே நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வருவோம், மித்ததெல்லாம் தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்துடும் சரிங்களா. போட்டுடலாமா இப்போது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுலாம் நமக்கு இங்கே என்னவாயிடும் மைனஸ் ஆகிடும். அப்போ 2xy 2yz ப்ளஸ் 2zx ஈக்குவல் நமக்கு இது தானே வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, இதோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ இதை இங்கே என்ன பண்ணிடணும், இங்கே கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அவ்வளோதான் புரியுதுங்களா. ஸோ இது நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறதுனால நம்ம இங்கே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மற்றதெல்லாம் தூக்கி ஒன்றா போட்டு இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம் மைனஸில் கொண்டு வந்துடணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் இது மைனஸ் நான் ப்ளஸ்ன்னு போட்டேன் சரிங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போது இந்த மேலே எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயரை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்றா கொண்டு வந்துடணும். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் இந்த 2 நம்ம பொதுவாக ஒரு 2 எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்தது இப்போ இந்த 2xy மைனஸ் 2yz மைனஸ் 2zx இருக்கு இல்லையா. ஸோ இந்த மைனஸை நம்ம பொதுவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறு என்ன பொதுவாக இருக்குது, 2 பொதுவாக இருக்கு இல்லையா, அந்த 2 என்ன பண்ணிக்கலாம் இங்கே பொதுவாக எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸ் என்ன இருக்கும் உள்ளே இருக்கும் ப்ளஸில் இருக்கும் சரிங்களா. ஏன்னா மைனஸை வெளியே எடுத்துட்டோம் இல்லையா, அப்போ இங்கே உள்ளே வந்து நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். ஈக்குவல் டு நமக்கு என்ன கேள்வியில் கேட்டிருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஓகேவா. அடுத்தது இப்போ நமக்கு பாருங்கள் எக்ஸு ஒய் இசட் த ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும் பிரதிடணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 9ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் நம்ம என்ன பண்ணணும் 9ன்னு பிரதிடணும். அப்போ 9 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2. அதே மாதிரி எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இசட் ப்ளஸ் இசட் எக்ஸுக்கும் நமக்கு கணக்கில் மதிப்பு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் 26ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம 26 வந்து என்ன பண்ணணும் பிரதியிடணும். இப்போ இதை எழுதணும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயருங்கிறத எழுதிடணும் சரியா. இப்போ நமக்கு இதை தானே கேட்டிருக்காங்க, அதனால் இதை நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 9 ஸ்கொயர் மைனஸ் 2 × 26 வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா. இப்போ 9 வந்து நம்ம என்ன பண்ணணும் 2 தடவை பெருக்கணும். 9 நமக்கு என்ன 81 மைனஸ் 2யும் 26யும் பெருக்குனா நமக்கு 52 ஓகேவா. அப்போ 81லேருந்து 52 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் 29. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயரோடைய ஆன்சர் என்ன நமக்கு 29 அவ்வளோதான் புரியுதுங்களா. ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு எதை கேட்டிருக்காங்களோ அதை வந்து நம்ம இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் தான் அதனுடைய மதிப்பை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா. அடுத்த கணக்கு 7வது கணக்கு பார்க்கலாமா. 3a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 10 மற்றும் ab ஈக்குவல் டு 2 எனில் 27a³ ப்ளஸ் 64b³ மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை போட்டுடலாமா. பாருங்கள் நான் இங்கே கணக்கு எழுதியிருக்கேன். 3a ப்ளஸ் 4b ஈக்குவல் டு 10 ab ஈக்குவல் டு 2 27a³ ப்ளஸ் 64b³ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் இதோடைய மதிப்பு தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இதை தானே நம்ம எடுக்கணும். அப்போது 27a³ ப்ளஸ் 64b³ ஈக்குவல் டு ஸோ இந்த 27 நீங்கள் எத்தனை தடவை போட்டால் நமக்கு 27 வரும் 3 தடவை போட்டால் வரும் இல்லையா. 3 3 9 9 3 என்னது நமக்கு 27. அப்போது 3³ a³ ப்ளஸ் 64 எத்தனை தடவை போட்டால் 64 வரும். 4 வந்து 3 தடவை போட்டால் வரும். 4 நாள் 16 16 நாள் என்ன நமக்கு 64. அப்போ 4³ 3 b³ ஓகேவா. ஸோ இங்கே நமக்கு வந்து தொகுதி வந்து சமமாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். இப்போ இது சரி பண்ணிடலாம் ஓகேவா. இப்போ தொகுதியில் பாருங்கள் நமக்கு 3 பொதுவாக இருக்குது. அப்போது 3a³ 3 வந்து நம்ம பொதுவாக எடுத்துரும். அதே மாதிரி அடுத்தது இங்கே பாருங்கள் 4b எடுத்தாச்சு 3க்கு ஒரு 3 எடுத்தாச்சு அவ்வளோதான் புரியுதுங்களா. இந்த 27
நம்ம வந்து சரி பண்ணி கொண்டு வந்தாச்சு. 64யும் வந்து நம்ம சரி பண்ணி கொண்டு வந்ததில் நமக்கு தொகுதியில் வந்து 2 3க்கு ஒரு 3 எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். புரியுதுங்களா? இப்போது நமக்கு 3a³ + 4b³ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், கணக்கு போடணும். சரிங்களா? இதுக்கு நம்ம க்யூபுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? க்யூபுக்கு வந்து நம்ம x³ + y³ = x + y³ - 3xy x + y இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு x வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 3a கண்டுபிடிச்சிருந்தோம். b வந்து நம்ம 4bன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த xயும் bயும் நம்ம என்ன பண்ணணும், இதில் வந்து நம்ம வந்து பிரதியிட்டுருணும். இது b கிடையாது y. சரிங்களா? ஸோ இந்த xயும் yயும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாவில் பிரதியிட்டு ஆன்சர் கொண்டு வரணும். xக்கு நமக்கு என்ன இருக்குது, 3a இருக்குது, ப்ளஸ் yக்கு என்ன இருக்குது, 4b இருக்குது. கியூப் மைனஸ் 3, எக்ஸுக்கு வந்து 3a இருக்குது, ஒய்க்கு வந்து 4b இருக்குது. அடுத்தது எக்ஸுக்கு வந்து 3a ப்ளஸ் ஒய்க்கு வந்து 4bன்னு இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரதியிட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 3aக்கு வந்து நமக்கு இந்த 3aக்கும் 4bக்கும் நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தாங்க, வேல்யூ கொடுத்துருந்தாங்களே, இங்கே பாருங்கள் 3a + 4b = 10ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம 10 வந்து பிரதியிடணும். சரியா? அப்போ 3a + 4bக்கு என்ன போடுவீங்க, 10ன்னு போடுவீங்க. கியூப் மைனஸ் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பெருக்கி போடணும். 3 × 3a × 4bன்னு இருக்குது. அப்போ முதல்ல நம்பருங்களை பெருக்கிடலாமா? 3 3 9, 9 நாள் என்ன நமக்கு 36. சரிங்களா? 36 போட்டுடலாமா? அடுத்தது என்ன இருக்குது, ஏவும் பியும் இருக்குது. அப்போ ஏபின்னு போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள் 3a + 4b. 3a + 4bக்கு நமக்கு என்ன மதிப்பு கொடுத்துருந்தாங்க, 10 தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ 10ன்னு போட்டுக்கணும். ஏன்னா நமக்கு இது கொஸ்டின்லேயே நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, மதிப்பு கொடுத்துட்டாங்க. அதனால் 10ங்கிறத நம்ம அப்படியே போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 10 கியூபை நம்ம என்ன பண்ணுவோம், பெருக்குவோம் இல்லையா? 10 வந்து நம்ம 3 தடவை பெருக்கணும். ஸோ அப்போ 10 × 10 × 10 ஒரு 3 1க்கு ஒரு 1 எடுத்தாச்சு, 3 0. சரிங்களா? இது உங்களுக்கு ஈஸி தானே? அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, 1000 கிடைக்கிது. அப்போது 1000 மைனஸ் இப்போ என்ன பண்ணணும், இந்த 36ab × 10 வந்து நம்ம என்ன பண்ணணும், பெருக்கி போடணும். பெருக்கிடலாமா? 36யும் 10யும் பெருக்கலாமா? அப்போ 36 × 10 ஸோ 360. இந்த ஒரு 0 தானே வரும். அப்போ 360 ab. ஓகேவா? இங்கே ab இருக்குது. இந்த abக்கு நமக்கு வந்து கொஸ்டினில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மதிப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாமா? பாருங்கள், ஏபிக்கு என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்க, ஏபி = 2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 3a + 4bக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஏபிக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஏபி வர இடத்துல நம்ம என்ன பிரதியிடணும், 2ன்னு பிரதியிடணும். பண்ணியாச்சா? இப்போ அடுத்தது 1000 மைனஸ் 360யும் 2 என்ன பண்ணணும், பெருக்கணும். பெருக்கலாமா? 0 2 0 6 2 12 3 2 6 1 7 720. இப்போது 1000லேருந்து 720 என்ன பண்ணணும், கழிக்கணும். அப்போ 1000லேருந்து 720 கழிச்சிடலாமா? 0லேருந்து 0 போச்சுன்னா 0, 0லேருந்து 2 போகாது. அப்போ பக்கத்தில் கடன் வாங்கணும். இங்கே 10, 10லேருந்து 2 போச்சுன்னா 8, 9லேருந்து 7 போச்சுன்னா 2. அப்போது நம்மளோட ஆன்சர் என்ன, 280. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த இடங்களில் மட்டும் நீங்கள் கொஸ்டினில் கொடுக்குறத பிரதியிடணும். 3a + 4bக்கு 10, ஏபிக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 10ன்னு மதிப்பு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஏபிக்கு வந்து நமக்கு 2ன்னு மதிப்பு கொடுத்துருந்தாங்க. 3a + 4bக்கு 10ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வேல்யூ வந்து நம்ம பிரதியிட்டுட்டு ஆன்சர் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஸோ இந்த கணக்கோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த கணக்குகள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ஏஏ மேக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.